ஓம் ஏகதந்தாய தத்புருஷாய வித்மகே வகர்குண்டாய அதிமகர்ணோ தந்தி பரசோதியா. நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்குமே கோடான கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகஸ்ட் மாத பலன்கள் ஆகஸ்ட் 1 முதல் ஆகஸ்ட் 32 வரை. இதற்குரிய தமிழ் தேதி ஆடி 16 முதல் ஆவணி 14 வரை. அற்புதமான சிறந்த யோக பலன்கள், சிறந்த அதிர்ஷ்டசாலிகளை உருவாக்கக்கூடிய மாதம். அதற்கான காரண விளக்கங்கள் பின்னாடி உங்களுக்கு தெளிவாக வந்துகிட்டு இருக்கும், சொல்லிக்கிட்டு இருப்பேன். இப்ப இந்த நெக்ஸ்ட் ஜென் சேனலை பார்க்கக்கூடிய நீங்கள் அனைவருமே மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலிகள். ஏனென்றால் உண்மையான பிரம்ம விதிகள் முறைப்படி, உண்மையான பிரம்ம விதிகளின் முறைப்படி உங்கள் ஜாதகம் கணிக்கப்பட்டு எதையும் மறைக்காமல் முறையாக சரியாக கணிக்கப்பட்டு மறைக்காமல் தெளிவுபடுத்தப்படுகிறது. உங்களுக்கு மறைக்காமல் பலன்கள் வழங்கப்படுகின்றன. நீங்களும் அதை தெரிந்து கொண்டு இப்படி எத்தனையோ வருடங்கள் எங்கெங்கெல்லாம் தேடி அலைந்து இப்படி ஒரு விளக்கம் நாங்கள் கேட்டதில்லை, எங்களுடைய வாழ்க்கை ரகசியங்களை தெளிவாக சொல்லியிருக்கிறீர்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நிச்சயமாக இந்த நெக்ஸ்ட் ஜென் சேனல் வழியாக உங்கள் வாழ்க்கையில் அனைத்து யோகங்களையும் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். அதே நேரம் உங்கள் ஒவ்வொருவருக்கும் பிரம்மன் இஜென்மத்தில் எழுதிய தலையெழுத்து இதுதான், இப்படித்தான் உங்கள் வாழ்க்கை அமையப் போகின்றது, இப்படித்தான் வாழப் போகிறீர்கள். இந்த ராசிக்காரருடன் உங்கள் திருமண வாழ்க்கை நடக்கப் போகின்றது. அதே நேரம் இந்த ராசிக்காரருடன் லவ் மேரேஜும் நடக்கப் போகின்றது. காதல் திருமணம் இவரோடு தான் நடக்கும். எப்படிப்பட்ட உத்தியோகம், எப்படிப்பட்ட தொழில், எப்படிப்பட்ட அரசாங்க பதவி அமையப் போகின்றது. அதே நேரம் சொந்த வீடு, பதவி, புகழ், அந்தஸ்து, நல்ல திருமண வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய அனைத்துமே அப்படியே ஆணித்தரமாக ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு கண்டிப்பாக இங்கே உங்களுக்கு தெளிவாக சொல்லிவிடலாம், தெளிவாக ஆச்சரியப்படும்படி சொல்லிவிடலாம். இதில் காதல் திருமணத்திற்கு என்ன பிரச்சனை இருக்கிறது, அந்த பிரச்சனை எப்படி சரி செய்வது, அதையும் நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். ஏன்னா நிறைய இந்த பிரச்சனைகள் இருக்கு. சரி, இப்ப இதெல்லாம் சரியா நீங்க தெரிஞ்சுக்கணும்னா உங்கள் ஜாதகம் பிரம்ம விதிப்படி சரியாக கணித்திருக்க வேண்டும். உங்கள் ஜாதகம் சரியாக இருக்கணும். ஜோதிடம் பிரம்ம விதிப்படி, பிரம்மனால் படைக்கப்பட்ட ஜோதிடம் என்பது ஒருபோதும், ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. ஒரு ஜாதகத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடர் நான் தவறாக இருக்க வேண்டும். இந்த இரண்டு பக்கம் உள்ள தவறு தான். ஆக உங்கள் ஜாதகத்தை பிரம்ம விதிப்படி சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். நீங்க செய்ய வேண்டியது கீழே முன்பதிவு, கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்க. வாழ்க வளமுடன். இப்ப எல்லாருக்குமே சிறப்பா ஆகஸ்ட் மாத பலன்கள். ஆகஸ்ட் மாத பலன்கள் துலா ராசிக்கு, துலா ராசி நேயர்களே, உங்களுக்கு ஒரு பிரமாதமான யோகம் காத்து கொண்டிருக்கிறது. மிகப்பெரிய அதிர்ஷ்டம் காத்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் இப்ப ஒரு தலைமை பொறுப்பு, நிர்வாகம், புதிய தொழில் தொடங்குவது, இதெல்லாம் மிகப்பெரிய வெற்றி அடையக்கூடிய நிலையில் இப்ப உங்களுக்கு இந்த 10ஆம் இடத்தில், இந்த ஆகஸ்ட் மாதம் என்பது உங்களுடைய 10ஆம் இட தொழில் ஸ்தானத்தில் என்னென்ன கிரகங்கள் இருக்கு, அதாவது ஜீவனஸ்தானம், அதுக்கு பேரு தலைமை பொறுப்பு இருக்கக்கூடியது. ஏனென்றால் 3, 6க்குரிய குரு பகவான் தலைமை பொறுப்பு, நிர்வாக திறமை, ஆணையிடும் அதிகாரத்தை தரக்கூடியவன். நிறைய தொழிலாளர்களை நிர்வாகம் பண்ணக்கூடிய ஒரு பொறுப்புகளை இருக்கக்கூடியவன். அப்படிப்பட்ட ஒரு துலா ராசிக்கு சூரியன், புதன், குரு, இந்த 3 கிரகங்களும் 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய நேர். அப்ப சூரியன், குரு, புதன், 6ஆம் இடம் என்பது, 3ஆம் இடம் என்பது அதுக்கான முயற்சிகள், பயணங்கள், முயற்சிகள். அந்த முயற்சிகள் அனைத்தும் அதிகாரத்துவம் வாய்ந்த ஒரு பதவியை தரக்கூடியது இந்த 6ஆம் இடம். அந்த பேரும் புகழும் பதவி உயர்வு தரக்கூடியது 9ஆம் இடம்.
அந்த 9ஆம் இடத்துக்குரிய புதன் அந்த இடத்துல சேர்ந்து உட்கார்ந்து சூரியன் புதன் குரு. அப்ப அற்புதமாக அமைந்திருக்கிறது, அற்புதமாக அமைந்திருக்கிறது. அதே நேரத்தில் மிகப்பெரிய ஒரு மனிதர்கள், அதாவது மிகப்பெரிய அரசாங்கத்தில் வந்து இருக்கக்கூடிய ஜனாதிபதி, அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அரசாங்கத்தில் உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடியவருடைய ஆதரவெல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நிலை ஏற்படும். ஜனாதிபதி போன்றவர்களுடைய ஆதரவு, கவர்னர் போன்றவர்களுடைய ஆதரவு, பெரிய மந்திரிகள் போன்ற ஆதரவு, இப்படிப்பட்ட ஆதரவு எல்லாம் கிடைக்கக்கூடிய அவங்களுடைய ஆதரவால் மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலையில் கண்டிப்பாக துளாராசிக்கு ஏற்படும். பார்க்குற இடம் போய் பார்க்குற இடம் உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கக்கூடியவங்க தான். அவங்க தான் வந்து உங்களுக்கு எல்லா காரியமும் உதவி செய்யக்கூடிய நிலை கண்டிப்பாக ஏற்படும். உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் அவங்க மூலமாக நீங்கள் வெற்றி பெறக்கூடிய நிலை உறுதியாக ஏற்படும். நடக்கும், அற்புதமாக இருக்கு. மேலும் துளாராசிக்கு 2-7க்குரிய செவ்வாய் 2ஆம் இடம் வியாபாரம், வருமானம், குடும்பம். 7ஆம் இடம் மனைவி ஸ்தானம், நட்பு ஸ்தானம், அக்ரிமெண்ட், ஒரு அரசியலில் அரசியல் செல்வாக்கு பெறுவது, அரசாங்கத்தில் பதவி உயர்வு பெறுவது. அதே நேரத்தில் ரியல் எஸ்டேட் பார்க்கக்கூடியவர்களுக்கு பூமிகளால் யோகத்தை பெறுவது. அதாவது செவ்வாய் வந்து பூமிகளால் யோகத்தை கொடுக்கக்கூடிய அரசியல் நன்மைகள் தரக்கூடியவன். புரிஞ்சுட்டீங்களா? அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வியாபாரத்தில் குடும்ப முன்னேற்றத்தில், குடும்ப வருமானத்திற்கு அது எங்கே போய் பாக்கியஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கு. அப்போ 2-7க்குரியவர் பாக்கியஸ்தானத்தில் இருக்கும் பொழுது அந்த பாக்கியாதிபதி எங்கே உட்கார்ந்துருக்காரு? போய் லாபம், அதாவது 10ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்காரு. எப்படி பாருங்க, புரிஞ்சுட்டா? 2-7க்குரிய பாக்கியஸ்தானத்தில் அந்த பாக்கியாதிபதி எங்கே உட்கார்ந்துருக்காரு? 10ஆம் இடத்துல. தர்ம கர்மாதிபதி யோகம், தலைமை தாங்கும் தகுதி, மிகப்பெரிய யோகம், சூப்பராக இருக்கு, பிரமாதமாக இருக்கு. பொருளாதார பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள், தொழிலாக நிர்வாக பிரச்சனைகள், அதே நேரத்தில் கல்வி கற்கக்கூடிய மாணவர்களுக்கு சிறந்த கல்வி யோகம், சிறந்த கல்வி யோகம். டாக்டர் ஆகிறது, இன்ஜினியர் ஆகிறது, ஒரு IAS IPS, கண்டிப்பாக இந்த கல்வி யோகம்லாம் சூப்பராக இருக்கும், பிரமாதமாக இருக்கும். அதே நேரத்தில் லாபஸ்தானத்து துளாராசிக்கு 12ஆம் இடத்தில் கனவு நனவாகக்கூடிய இடத்தில் சுக்கிரன், உங்கள் ராசிக்கு அதிபதி. 12ஆம் இடம் சாதாரண நினைக்காதீங்கன்னு சொல்லிட்டேன். 12ஆம் இடம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கனவை நனவாக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். புரிஞ்சுட்டிங்களா? அப்போ கனவு நனவாகுமா, இல்லை கனவு வெறும் கனவாகவே போகுமா அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை. அப்போ அதே நேரத்தில் உங்களுக்கு 8க்குரியவன் போய் துளாராசிக்கு 8க்குரியவனாக அந்த சுக்கிரனே அமைந்து 12ஆம் இடத்துல எதிர்பாராத ராஜயோகம் அப்படின்னு ஒரு அமைப்பு வரும். எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டம், திடீர் செல்வம், திடீர் பதவி. அதான் இருக்காங்கள உங்களுக்கு நிறைய பேர், ரொம்ப பெரிய ஆள்லாம் இருக்காங்கல்ல, நாட்டை ஆளக்கூடிய பெரிய பெரிய ஆள்லாம் அவங்களுக்கு அப்படியே பக்கபலமாக உங்களுக்கு அவங்களாம் திடீர்னு உங்களுக்கு ஒரு யோகத்தை அள்ளி கொடுத்துருவாங்க. லைஃப் பிரமாதம், சூப்பர். அதே துளாராசினர்களே, இது பொதுவான பலன். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னு கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி.